நிரந்தரமான வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகத்திலேயே வாயால சொல்கிறோம் மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரம், அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தயாராக வேண்டும், அதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நாம் எதையும் இழக்கலாம், எந்த கஷ்டத்தையும் படலாம் என்று நாம் வாயால் சொன்னாலும் அதற்குரிய ஏற்பாடுகள் நடக்கக்கூடியது மிகவும் 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 குறைவாக இருக்கின்றது. நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. நாங்க எங்க இருந்தாலும் சரி, எனக்கு மௌத்து வந்துடக்கூடாது, மலக்குள் மௌத் வந்துடக்கூடாது என்று இரும்பால ரூம் ஒன்று அடிச்சு அந்த இரும்பு ரூமுக்குள்ள காத்தே வராது, உள்ளுக்கு ஆக்சிஜன் எனக்கு தேவையான கார்பன் ஆக்சிஜன் எல்லாம் வச்சு என்ன உள்ளுக்கு வச்சாலும் அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்தை விதிச்சாண்டா, ஷாப்பா அந்த நேரத்துக்கு திறந்து பார்த்தா நம்ம தப்பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க, சுவர்க்கத்துக்கு முதலில் போகக்கூடியவங்க, தலைமை தாங்கக்கூடியவங்க, அல்லாஹ்வினால் சிறப்பித்த ஒரு மனிதன். அவரு கூட தொழுகையில அத்தையாத்துக்கு பின்னால 4 விஷயத்தை கொண்டு இறைவனிடத்துல பாவம் துஆ கேட்பாங்க. அதுல 2 விஷயம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் ஜஹன்னம், இறைவா நரகத்தினுடைய வேதனையிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு, வமின் அதாபில் கபீர், கபருடைய வேதனையிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு என்று முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்வாங்க. யா அல்லாஹ், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, கபருடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று சொன்னா இந்த 2ம் சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு சார்மார் கூட இந்த ஸ்காலர்ஷிப் செய்யற கிளாஸ் செய்யற சில ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கிளாஸ்ல 50 பிள்ளை 60 பிள்ளை 100 பிள்ளைக்கு படிச்சு கொடுப்பாங்க. ரிசல்ட்ஸ் வந்தோடனே பாஸ் ஆகின பிள்ளையோட போட்டோவை மட்டும் அகாடமிக்கு முன்னால பெரிய பேனர் அடிச்சு போடுவாங்க. எந்த அகாடமியில இந்த புள்ள பாஸ், இந்த புள்ள பாஸ், இந்த புள்ள பாஸ். ஃபெயில் ஆகின பிள்ளைக்கு யார் படிச்சு கொடுத்தேன்? நீங்க தானே படிச்சு கொடுத்தீங்க. يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்குரிய சகோதரிகளே, பிள்ளைகளே, வாராந்தம் நடக்கக்கூடிய பெண்கள் பயண நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் மரணம் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், குறிப்பாக இன்று நிரந்தரமான வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகத்திலேயே வாயால சொல்கிறோம் மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரம், அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தயாராக வேண்டும், அதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நாம் எதையும் இழக்கலாம், எந்த கஷ்டத்தையும் படலாம் என்று நாம் வாயால் சொன்னாலும் அதற்குரிய ஏற்பாடுகள் நடக்கக்கூடியது மிகவும் 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 குறைவாக இருக்கின்றது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஒரு ஜனாசா வீட்டுக்கு போய் கலந்து கொள்ளும் போது ஒரு கொஞ்ச நேரம்
அந்த ஜனாசாவுடைய மையத்துடைய மரணத்துடைய நாமும் மரணிப்போம் என்ற ஒரு எண்ணம் பயம் வந்தாலும் அந்த பயம் கொஞ்ச நேரத்தோடு இல்லாம போறத பார்க்கும். அப்போ மரணம் என்பது எந்த நேரத்திலும் நிகழலாம், எந்த வயதிலும் நிகழலாம், எந்த நிலையிலும் வரலாம். அதற்காகவே இந்த உலகத்தில் எதையும் செய்யாம வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. மார்க்கமும் அப்படி சொல்லவில்லை. இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் தஆலா அனுமதி தந்த விதத்தில் எங்களுடைய ஆசைக்கேற்ப வரையறைக்குள்ள, மார்க்கம் அனுமதி தந்துள்ள வரையறைக்குள்ள இருந்து எதையும் அனுபவிக்கலாம். ஆனா எது கூடுதலான நோக்கமாக இருக்கணும்னு சொன்னா மறுமையுடைய வாழ்க்கை தான் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். அது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கின்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. அந்த நோக்கம் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் ஃபஸ்தபிகுல் ஹைராத், நல்ல விடயத்தில் நன்மையான விஷயத்தில் உங்களோட நோக்கம் அதிகமாக இருக்கணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த உலகத்துல வாழும் போது இந்த உலக விஷயத்துல மார்க்கம் அனுமதி தந்த எல்லா விடயத்திலும் நாம் என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம், செய்து கொள்ளலாம். ஆனா மறுமையுடைய எண்ணம், மறுமையுடைய வாழ்க்கைக்குரிய ஆசை அதிகமாக இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் கலங்குறாங்க. ஒரு நேரத்துல, ஒரு சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் கலங்குறாங்க. கண் கலங்கும் போது ஏனைய சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் திடீரென்று கண் கலங்குறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனிடத்திலே அல்லாஹ் தஆலா கேட்டான், இந்த உலகத்தை நேசிக்கிறாயா மறுமையை நேசிக்கிறாயா என்று. அந்த அடியானோ மறுமையை தேர்வு செய்து கொண்டான் என்று சொல்றாங்க. சொல்லும் போதே மற்ற சஹாபாக்கள் விளங்கிக் கொள்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தான் தேர்வு செய்த மனிதன், அதாவது மறுமையை தேர்வு செய்த மனிதன். அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் நெருங்குகின்றது, மரணிக்க போறாங்க என்ற செய்தி வந்துட்டு என்று சஹாபாக்கள் என்ன நினைச்சு கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டே அல்லாஹ் தஆலா அந்த மறுமையா உலகமாண்டுக்கு போது மறுமையை தேர்வு செய்யறாங்கன்னா அந்த மறுமையுடைய வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல மாதிரி நன்மை செய்தால் இந்த உலகத்துல மாதிரி கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள் எல்லாமே இல்லை. அது ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் செல்லுமா, இந்த சின்ன பிள்ளைகிட்ட கேளுங்க, அந்த அதாவது இந்த வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட மனசுல ஸ்ட்ரெஸ் இருக்குது. சின்ன எல்லாம் யோசிப்போம், அந்த பிள்ளைக்கு என்ன கவலைன்னு. அந்த பிள்ளைய கொஞ்சம் தண்ணியை கூப்பிட்டு பேசி பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற கவலை, உம்மாவால கவலை, வாப்பாவால கவலை. ஏன் அந்த பிள்ளைக்குரிய வயசுல அந்த பிள்ளைய வாழ விட்டுறோம் இல்லையே இந்த சமூகத்துல. அந்த பிள்ளையோட வயசுல ஒரு ஆசை ஒன்று இருக்குமா அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளையோட வயசுல மண் விளையாட்டுட்டு வைங்க, உடனே ஏய் மண் விளையாடாத, வைரஸ் பிடிச்சிரும், கை புண்ணாயிரும், கால் புண்ணாயிரும். அந்த பிள்ளைக்கு விளையாட விடுறோம் இல்லை, சுதந்திரமா அந்த பிள்ளைக்கு பேச விடுறோம் இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையில எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆழ்வர் காட்டி எல்லாருமே ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரஷரோடு வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை மறுமையில் இல்லை, நன்மை செஞ்சுட்டு போனான். அப்ப அந்த வாழ்க்கைக்கு, அந்த உலகத்துக்கு தான் எங்களை தயார் பண்ணி கொள்ளணும். அப்ப இதை அதிகமாக ஞாபகம் ஊட்டுவதோடு பெண்கள் கூடுதலா ஜனாசா வீட்டுக்கு போனா அந்த ஜனாசா வீட்டோட திரும்பிடுவோமே. பெண்கள் அதுக்கு பின்னால வீட்டுல ஏதோ ஒரு மையத்து ஒரு ஜனாசா நடந்தா அடைக்கிறதுக்கு ஒரு 2 பெருநாள் வந்தா பெருநாள் தொழுதுட்டு அப்படியே கபூர் அடிக்க போயிட்டு வரவங்க இருக்கிறாங்க தானே. அதை தவிர இந்த மௌத்தா போன உடனே மையத்தை அடக்கும் போது ஆண்கள் தானே போவாங்க, பெண்கள் போறல. மார்க்கத்து ரீதியா தடை கிடையாது. பெண்கள் போனா அவங்க அந்த இமோஷனல் கூட தானே அந்த இடத்துல அவங்க நடந்து கொள்ற விதம், அதனால அதை கூடுதலா அது என்ன பெண்கள் போறல. பின்னால போகும்போது, அதாவது ஒரு வருஷம் போயிட்டு ஒரு சில மாதங்கள் போயிட்டு போகும்போது அந்த மரணிச்ச உடனே கொண்டு போயிட்டு அடக்கக்குள்ள இருக்கிற ஃபீலிங் கொஞ்ச நாளைக்கு போற வருமா? வராது. சும்மா ஏதோ சும்மா போயிட்டு வந்த மாதிரி ஒரு இதா இருக்குமே தவிர அந்த உடனே போற ஃபீலிங் வராது. இதெல்லாம் சேர்த்து மரணத்தை பத்தி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். மந்திரிக்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, பின்னால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய பெண்களாக சகோதரிகளாக இருந்தாலும் அந்த மரணத்தை பத்தி யோசிக்க வேண்டும். மரணம் என்று சொல்லக்கூடியது அது நிரந்தரமான ஒன்று, யாருக்கும் சொல்ல முடியாது. அது நிரந்தரம், அதை அனுபவிச்சே ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறைக்கு தெளிவா சொல்லிவிட்டான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத்,
ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு உயிரும் மரணித்தே ஆக வேண்டும். அதுல எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அப்போ எல்லாருமே நாம் மரணிப்போம் என்று சொன்னால் அந்த மரணம் என்ன செய்யுது? நிச்சயமானது. அந்த மரணத்தை நாங்க யாருமே தடுக்க முடியாது. உலகத்துல மரணம் வராம அப்படியே தான் மரணம் வந்தாலும் எனக்கு மௌத்து வரணும் இவ்வளவு காலத்தில் தான் என்று தயார் செய்தவர்கள், அதாவது அவனோட வாழ்க்கையை தயார் செய்தவர்கள் உடைய வரலாறு எடுத்து பாருங்க. உதாரணமா கூடிய சின்ன பிள்ளையில இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் உலகத்திலே நம்பர் 1 தொப்பாடகர் மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சனை தெரியாதவங்க யாருமே இல்லை. அவர் இப்ப செத்து போய் கூட பல வருடங்கள், ஆனா அவருடைய பேர் அழியல். மைக்கேல் ஜாக்சன் என்று சொல்லக்கூடியவர் எப்படியாப்பட்டவர் என்று சொன்னா, அவர் செத்து போய் கூட அவர் உடுப்பு இருக்குதானே, அந்த உடுப்பு இதுவரைக்கும் ஏலத்துல விற்பாங்க, வெந்தேசி போடுவாங்க. ஏலத்துல பல கோடி கொடுத்து வாங்குறதுக்கு உலகத்துல ஒவ்வொரு நாட்டில இருந்து பல செல்வந்தர்கள் வருவாங்க. வந்து மைக்கேல் ஜாக்சன் போட்ட ஜாக்கெட், மைக்கேல் ஜாக்சன் போட்ட ஷூ, மைக்கேல் ஜாக்சன் கைக்கு போட்ட கிளவுஸ் என்று சொல்லி இத பல லட்சம் கோடி டாலர்களை கொடுத்து வாங்குற அளவுக்கு இருக்கிறாங்க. உதாரணமா என்ன நான் சொல்றேன், அதெல்லாம் யோசிச்சுட்டு வந்தாதான் இப்படியாப்பட்டவன் கூட அல்லாஹு தஆலா எப்படி மௌத்தாக்கினான்ன்றது எங்களுக்கு விளங்கு. இப்ப நான் இந்த பேசுறேன், இந்த பயன் பண்ற மைக் இருக்குதானே, மிஞ்சி போனா இந்த மைக்குடைய விலை ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் தான் வரைக்கும். இந்த மைக்குடைய விலை 1000-2000 மைக் இருக்குது, ஆனா பொலிட்டியா இருக்காது. இந்த மைக்குடைய விலை ஆக மிஞ்சி போனா 15,000-20,000 ரூபாய்க்குள்ளதான் வரும். மைக்கேல் ஜாக்சன் பாவிக்கிற மைக் இருக்குதானே, அவன் ஒரு மியூசிக்கல் ஷோல ஒரு ஷோக்கு பாவிக்கிற அந்த மைக்க விலை, அவன் கையால பிடிச்சிட்டு அந்த மைக்க விலை 1 கோடி. வெறுமனே அவன் பாவிக்கிற மைக்க விலை 1 கோடி. ஒரு ஷோக்கு பாவிச்ச மைக்க இன்னொரு ஷோக்கு பாவிக்க மாட்டான். 1 கோடி. இப்ப இந்த மைக் எத்தனை வருஷமா பாவிக்கிறது, கீழே விழுந்து பட்டு பெயிண்ட் எல்லாம் போயிட்டு இன்னும் பாவிச்சுட்டு இருக்கிறது. இன்றைக்கு சிடிஜே தலைவர் வந்து பயன் பண்ணிட்டாரு, இந்த மைக்கை கலட்டி போட்டு அடுத்த கிழமை ராசிக் செயலாளர் பயன் பண்றாரு, இதை வீசிட்டு இன்னொரு மைக் வைப்போமா? வைக்க மாட்டேன். இதுல மேக்னட் போயிட்டு இதுல சவுண்டே வராம போனாதான் ஒரு மைக்கை மாத்துவோம். அவன் எப்படியாப்பட்டவன், ஒரு ஷோக்கு பாவிச்ச மைக்க இன்னொரு ஷோக்கு பாவிக்க மாட்டான். 1 கோடி கொடுத்து எடுக்கிற மைக்க இன்னொரு ஷோக்கு பாவிக்க மாட்டான். இப்ப யோசிப்போமே, பைத்தியக்காரன் 1 கோடி கொடுத்து எடுத்த மைக்க அடுத்த ஷோக்கு பாவிக்க மைக்க தூக்கி வீசிடுவாங்க. இல்ல, ஒரு ஷோ முடிய 2 கோடிக்கு மைக்க வாங்குறதுக்கு கீழே இருப்பான். 1 கோடி ரூபாய் மைக்கா பேசி மியூசிக்கல் ஷோ முடிய கீழே இருப்பான். 2 கோடி கொடுத்து அந்த மைக்க வாங்குவான். ஏன்? மைக்கேல் ஜாக்சன் இந்த ஷோல பாவிச்ச மைக் நான் தான் இப்ப உரிமையாளர் சொல்ற பேருக்காக வேண்டி 2 கோடி கொடுத்து ஒருத்தன் எடுத்துடுவான். இப்ப அவன் ஒரு ஷோக்கு ஒரு மைக் பாவிக்கிறது பிரச்சனையே இல்லை. அப்படி வாழ்ந்தவன் மைக்கேல் ஜாக்சன். அவனுக்கு இருந்த ஆசை என்ன தெரியுமா? அவனுக்கு இருந்த ஆசை இந்த உலகத்துல 120 வருஷம், அதாவது 100 தாண்டி நான் இந்த உலகத்துல உயிரோடு வாழணும் என்று. அதுக்கு அவன் செஞ்ச ஏற்பாடு என்ன தெரியுமா? அல்லாட குர்ஆன் வசனம் எப்பவுமே பொய்யாகாது தானே, அல்லாட வேதத்தை நம்புறாங்க தானே, அல்லாட வசனம் பொய்யாகாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்னு பாருங்க. 4வது அத்தியாயத்தில் 78வது வசனம். நீங்க போன்ல குர்ஆன் இருந்துச்சுன்னா மரணம் என்று டைப் அடிச்சா அந்த மரணம் சம்பந்தமா இருக்கிற அவ்வளவு குர்ஆன் வசனம் வரும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷையதா. நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நாங்க எங்க இருந்தாலும் சரி, எனக்கு மௌத்து வந்துடக்கூடாது, மலக்குல் மௌத் வந்துடக்கூடாது என்று இரும்பால ரூம் ஒன்று அடிச்சு அந்த இரும்பு ரூமுக்குள்ள காத்தே வராது, உள்ளுக்கு ஆக்சிஜன் எனக்கு தேவையான கார்பன் ஆக்சிஜன் எல்லாம் வச்சு என்ன உள்ளுக்கு வச்சாலும் அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்தை விதிச்சாண்டா, ஷாப்பா அந்த நேரத்துக்கு திறந்து பார்த்தா நான் மூத்த போயிட்டு. அல்லாஹ் தஆலாவுடைய மரணம் எனக்கு விதிச்ச டைமுக்கு, அது இரும்பு பொட்டியில இருந்தாலும் சரி, வேறொரு உலகத்துல போயிட்டு இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்தை விதிச்சுனான்னு வைங்க, இத்தனாவது வயசுல இன்ன நாள் இன்ன நேரம் நீ இந்த இடத்துல மௌத்தா போவாயிண்டா, அந்த இடத்துல எங்களுக்கு வேலையே இருக்காது. நாங்க யோசிப்போம் தானே, சில ஆட்கள் திடீர்னு குளிக்க போன யாராவது ஒரு பிள்ளையில உங்களுக்கு சும்மா கேள்விப்பட்டிருப்பீங்க, பக்கத்து வீட்லயோ பக்கத்து ஊர்லயோ சும்மா இருப்பான், கேள்விப்பட்டிருப்பீங்க. திடீர்னு இன்னாண்ட மகன் மௌத்தாமே, எங்க மௌத்தாங்க?
அவன் பொடியமான ஹெந்தல பீச்சுக்கு குளிக்க போயிட்டான். அவன் ஹெந்தல பீச்சுக்கு குளிக்க போறதுக்கு நினைச்சே இருக்க மாட்டான். அன்றைக்கு அவன் அந்த ப்ரோக்ராம்ல அவனுடைய ஷெட்யூல்ல ஹெந்தல பீச்சுக்கோ இல்ல வேற எங்கேயோ குளிக்க போகணும்னு நினைச்சே இருக்க மாட்டான். ஆனா அவன் மவுத் அங்கதான் இருந்துச்சுடா. ஹெந்தல பீச்சை தாண்டி தான் மவுத்தா போகணும்டா. அவனோட ப்ரோக்ராம்ல இல்லாட்டியும் அவன் அந்த இடத்துக்கு போவான், குளிப்பான், மவுத்தா போவான். எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க, இல்லையே மகன் எங்ககிட்ட சொல்லலையே, அவன் எங்க அங்க போனான். மரணம் கொண்டு போய் சேர்க்கும் அந்த இடத்துக்கு. அத மாதிரி மைக்கேல் ஜாக்சன் என்ன செய்யறாரு தெரியுமா? மைக்கேல் ஜாக்சன் அவரு 100 வருடத்தை தாண்டி மரணிக்கணும் இல்லை. எப்படி? ஒரு ஷோக்கு 1 கோடி கொடுத்து மைக் எடுத்து அடுத்த ஷோக்கு பாவிக்காத மைக்கேல் ஜாக்சன் 100 வருஷம் இந்த உலகத்தில் உயிரோட வாழணும் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற வேர்ல்ட் பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் 50 பேரை செலக்ட் பண்ணி எடுக்கிறார். இந்த 50 பேரும் மைக்கேல் ஜாக்சனை வெள்ளனையும் அந்திக்கும் அவரை செக் பண்ணுவாங்க. அவரோட பிரஷர் சரியா, ஹார்ட் பீட் சரியா, அவர் உருவாங்கிற ஆக்சிஜன் அளவு சரியா, கார்பன் மோனாக்சைடு சரியா, இதெல்லாம் பார்ப்பாங்க. குடிக்கிற தண்ணி இருக்குது, குடிக்கிற தண்ணி நாங்க என்ன செய்ய மூட்டில் டப்பை தொடாச்சு, கிளாஸ்ல எடுத்தாச்சு, அடிச்சாச்சு, குளோரின் வருதா, கியூல் வருதா, ஒன்றுமே இல்லை. எத்தனை வருஷம் மாறுறோம். நான் நினைக்கிறேன் அந்த பின்னுக்கு இருக்கிற உமாக்கு இப்போ ஒரு 60 வயசுக்கு மேல இருக்குன்னு தானே 50 டாக்டர்மார் பார்த்தாங்களா? அவங்கள பார்க்கல. நல்லா இருக்கிறீங்க. இந்த இவன் என்ன செய்யறான் தெரியுமா? வேர்ல்ட் பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் 50 பேர் எடுக்கிறான். எடுத்து அவனை செக் பண்ணணும். அது மட்டுமா, அவன் ரூம்ல அவன் தூங்கும் போது அவன் ரூமுக்கு தேவையான ஆக்சிஜன் மாற அளவு, கார்பன் வெளியேற அளவு, இதெல்லாம் செக் பண்றதுக்கு கார்பன் மோனோக்சைடு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் செட் ஆகுது, எல்லாம் செட் பண்றாங்க. அவர் சாப்பிடுற சாப்பாடு அவர் சாப்பிடும் முதல் இந்த டாக்டர்ஸ் மாதிரி செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே செஞ்சு வாழ்றான். எப்படி? 100 வருஷம் வாழ்ந்தா போதும் இல்லை. அல்லாஹ் தஆலாவுடைய வசனம் பொய்யாமா? இவ்வளவும் செஞ்சு 50 வயசுல அல்லாஹ் தஆலா மௌத்தை கொடுத்துட்டான். இது ஒன்றுமே செய்யாம உங்களோட வீட்டுல உம்மாமார் வாப்பாமார் 90 வயசுல 80 வயசுல சில பேர் 100 வயசு தாண்டி 101 102 வாழ இல்லையா வாழ்றாங்க. 50 வேர்ல்ட் பெஸ்ட் டாக்டர்ஸ் மாதிரி பார்த்தாங்களா? பார்க்கல. ரூம்ல கார்பன் மோனோக்சைடு எல்லாம் செட் பண்ணி ஆக்சிஜன் செட் பண்ணி வச்சிருக்குதா? இல்லை. தண்ணி டப்ல சும்மா வர தண்ணியே குடிச்சிட்டு போகும். மாளிகாவத்தை மார்க்கெட்ல விற்கிற மரக்கறியை நீ நிறைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மௌத்து வரலையே. சில பேர் ஆரோக்கியமா இருப்பாங்க தானே. ஆனா இவ்வளவும் செஞ்ச மைக்கேல் ஜாக்சன் 50 வயசுல போயிட்டு சேர்ந்துட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா மரணத்தை நிச்சயம் சொல்லிட்டான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். மரணம் நிச்சயம். அந்த மரணம் எப்ப வரும் என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இப்ப இன்றைக்கு நான் உங்களோட பயான் பண்றேன், பேசுறேன், இன்றைக்கு ஜும்மா செஞ்சேன். இப்ப இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு என் வீட்டுக்கு போகணுன்னு திடீரென்று ஜமாத் ஃபேஸ்புக்ல ஒரு மெசேஜ் வந்துச்சுட்டா, சிடிஜே தலைவர் போகும் வழியில் ஒரு விபத்தில் மரணம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நடக்கலாம். நீ என்ன யோசிப்பீங்க? நேத்து தானே இப்ப பயனுக்கு வந்து போனாரு, அது நேத்து. மரணம் இன்றைக்கு நடக்குமா இல்லையா? இப்ப நேற்று பண்ண எல்லையில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, பாத்தீங்களா? ஃபேஸ்புக் அது இது எல்லாத்துலயும் வந்து கொண்டே இருக்குது. ட்ரிப் போனாங்க, எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருப்பாங்க, என்னெல்லாம் நினைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க, எவ்வளவு போட்டோ எடுத்திருப்பாங்க. போன பஸ் நைட் 8 மணி சொச்சம் நினைக்கிறேன். எல்லையில ஒரு பெண்ட் எடுக்க கூட ஒரு 500 அடி பள்ளத்துல கூட 15 பேர் ஸ்பாட்ல சரி நினைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்களா? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது மரணம் நிச்சயம்ன்றது உறுதியாகுது. இப்ப நாங்க எத்தனை மையத்தோட்டுக்கும் நாங்க போயிட்டு இருப்போம். இந்த இடத்துல இருக்கிற நீங்க எத்தனை மையத்தோட்டுக்கும் போயிட்டு இருப்பீங்க? ஒவ்வொரு மையத்தையும் பார்த்துருப்பீங்க. சில பேர் ஜனாசாக்களை குளிப்பாட்டி இருப்பீங்க, சில பேர் ஜனாசா எல்லா வேலையும் பார்த்துருப்பீங்க. அந்த ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு இவ்வளவு செஞ்ச நாங்களும் இப்படி ஒரு நாளைக்கு இப்படி ஆகுமே என்று சொல்லி அந்த மரணத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு என்ன நாங்க செஞ்சு தயாராகினோம். பந்தம் மூத்தா போயிட்டாரு, நல்லா இருந்தாரு, நேர்த்திகளோடு இருந்தா, தாத்தா மைனி ஏதோ ஒன்று பழைய இருக்கும், மூத்தா போயிட்டாங்க. இதெல்லாம் செஞ்சு அடக்கிட்டோமே. இந்த மாதிரி எனக்கு வந்தா நான் இதற்கு என்ன தயாராகினேன்? தயாராகிறேன்டா. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு சிடிஜே ஹெட் ஆஃபீஸ்ல பயான்.
தயாராகுங்கன்னா எதை உடுக்குற, எந்த ஹபாயா, எந்த ஃப்ரோக், எந்த கவுன், எந்த இஸ்காப், அந்த தயார் இல்லை. கல்யாண வீட்டுக்கு பிறகு தயாராகுவாங்களே, ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் வந்தா ஒரு மாசத்துக்கு முதல் பொண்ணு ரெடி ஆகுறது இல்லையோ கல்யாணத்துக்கு போறவங்க பிளான் பண்ணுவாங்க. கோல் பண்ணி, ஏய் நீ என்ன உடுக்குற, அது 2 பேரும் ஒன்று மாதிரி விட்டுப்போமா, அப்படி விட்டுப்போமா, அந்த தயார் இல்லை. எங்களை கொண்டு போயிட்டு வைக்கும் போது அந்த குழிக்குள்ள என்னத்தை கொண்டு போறோம், மருமைக்காக வேண்டி என்ன கொண்டு போறோம், அந்த தயார். பார்சலா வரணும், என்னது கௌரி இல்லை நன்மை, இதுக்கு நாங்க தயாராகிறோமா என்று யோசிச்சு பாருங்க. எனக்கு கேள்விக்குறிதானே நிறைய பேருடைய வாழ்க்கையில, இது கேள்விக்குறி. அப்ப எதுக்கு நாங்க தயாராகணும்? இன்னொன்று பாருங்க, அதாவது சமூகத்துல நடக்கிறது அப்படியே ஒரு மைண்டுக்கு சிந்தனைக்கு கொண்டு வரதுக்காக நீ சில விஷயங்களை சொல்றது. என்னதான் உசுர வச்சிருந்தாலும் கணவன் மனைவி கிட்ட சொல்லுவார், நீ இல்லாட்டி நான் எப்படிதான் வாழ போறோம்னு தெரியாது. மனைவி கணவன் கிட்ட சொல்லுவா, ஏய் நீங்க இருக்க காட்டி சரி, நீங்க மௌத்தா போனீங்கன்னா இந்த நிலைமை என்ன ஆகும், இந்த பிள்ளைகள் என்ன பார்க்கணும், உங்களோட ஊட்டாக்கள் என்ன பார்ப்பாங்களோ, இல்ல எந்த ஊட்டாக்கள் தான் என்ன பார்ப்பாங்களோ, உங்களுக்கு முதல் நான் போயிட்டு சேர்ந்துடணும் பேச்சுக்கு வரும் சொல்லுவாங்க. மௌத்தா போனா அதெல்லாம் நடக்குமா? மௌத்தா போனா மனைவி மௌத்தா போனா எந்த கணவனாவது அப்படி இருக்கிறானா, இல்ல கணவன் மௌத்தா போனா இந்த மனைவி அப்படி இருக்கிறாங்களா? வெறும் பேச்சுக்கு மட்டும், வெறும் பேச்சு. கணவன் சிலவங்க திருமணம் முடிச்சு இளம் வயசுல மாப்பிள்ளை மௌத்தா போயிட்டுவாங்க, இல்லாட்டி இளம் வயசுல மனைவி மௌத்தா போயிட்டுவாங்க, கொஞ்ச நாளைக்கு கவலையில இருப்பாங்க. அதுக்கு போற பார்த்தா கணவன் மனைவியா இருக்கிறவங்களை விட கணவன் இழந்த மனைவியில கூத்து பெரும் கூத்தா இருக்கு. மாப்பிள்ளை இல்லாத பொண்ணா யோசிக்கிற அளவுக்கு வாழ்க்கை மாறிடு. அப்ப இதெல்லாம் போய், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே போய். அப்ப தயாராகிறேன்னு சொன்னா எதுக்கு தயாராகணும்? அந்த மர்மையுடைய வாழ்க்கைக்கு தயாராகணும். சில பேர் இருப்பாங்க வீட்டுல, கணவனுக்கு சோதனை போனா கணவன் எதிர்பார்ப்பாரு, மனைவி எனக்கு பக்கத்திலேயே இருக்கணும், மேல பார்த்துக்கணும். குசினில ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா, ஏய் கொஞ்சம் வாங்கலே, ஏய் கொஞ்சம் வாங்கலே, ஏன்னா அவருக்கு ஒரு ஆறுதல். எனக்கு சோமிலா போனா கிட்ட வந்து ஏதாவது ஆறுதல் சொல்ல மாட்டாவா? அதே மாதிரி மனைவி சோமிலா போனா எதிர்பார்ப்பா, கணவன் கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்த்துக்கொள்ளணும். பிள்ளைகளுக்கு சோமிலா போனா பிள்ளைகள், உமா கொஞ்சம் வாங்கலை கிட்டறீங்களே, பாப்பா கொஞ்சம் வாங்கலை கிட்டறீங்களே சொல்றோமா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? கிட்ட போய் திரிக்கிறோமா இல்லையா? ஏன் அந்த நேரத்தில் அவங்க ஏதாவது ஒன்றுல பாதிக்கப்பட்டிருந்தா, கவலையில இருந்தா, அது ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல், ஒரு திருப்தி. இந்த மனைவி கிட்ட இருக்கிறான், கணவன் கிட்ட இருக்கிறாரு, என் உம்மா கிட்ட இருக்கிறா, என் வாப்பா கிட்ட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு ஆறுதல். இப்படி இருக்கிறவங்க மூத்தா போனா யாரை கிட்ட வச்சுக்கொள்றது? மூத்தா போனா சரி, மவுத்து விடுங்கள, மவுத்துக்கு முதல் சக்கராத்துடைய ஒரு நேரம் வருந்தானே, அந்த சக்கராத்துடைய நேரத்துல அந்த சக்கராத்தினுடைய வேதனையை நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு நிச்சயம் சக்கராத் உள்ளது என்று சொன்னாங்க. சக்கராத்துடைய வேதனை இருக்குதே, அது அப்படியாப்பட்ட வேதனை. எங்களோட முழு உடம்புலையும் ஓடி இருக்கக்கூடிய உயிர் ரூஹு முழு உடம்புல இருந்து அப்படி பிரிஞ்சு வந்து வெளியாகிறேன்னு சொன்னா அது லேச ஒரு வேதனையா? ஒருத்தர் சக்கராத்தில் இருப்பாரு, வளர்ச்சிருக்கிற எல்லாருமே அவரை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அந்த வேதனையை பிரிச்சு கொள்ள இயலுமா? அந்த வேதனையில பங்கு போட இயலுமா? பங்கு போட இயலாது. அந்த நொடியில இருந்து எங்களோட வாழ்க்கை தனியா தானே போகுது. அந்த சக்கராத்துடைய நேரம் வந்ததில் இருந்து மறுமையில அல்லாஹ் தஆலா எழுப்பாட்டி கபருல வச்சு அந்த கேள்வி கணக்கு முடிஞ்சு மறுமையில எழுப்பாட்டி அங்க கேள்வி கணக்கு கேட்டு சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிச்சு போகும் வர காட்டியும் எங்களுடைய அந்த மறுமை வாழ்க்கை அப்படியே தனியாக தான் போகுது. அப்ப கூப்பிடலாம், ஏய் கொஞ்சம் வாங்கலேன், உமா கொஞ்சம் வாங்கலேன், பாப்பா கொஞ்சம் வாங்கலேன்னு அப்ப கூப்பிடலாம். அப்ப அந்த வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னா எங்களுடைய இப்ப அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, இந்த வாழ்க்கையை மறுமைக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப சில பேருடைய ஒரு எண்ணம் இருக்கு, நான் திடீர்னு மௌத்தா போறதுக்கு நான் என்ன சோமில்லாம இருக்கிறேன், எனக்கு என்ன வருத்தமா இருக்குது, என்ன வேணும்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா சுகர் இருக்கு, ஒரு லேசா கொலஸ்ட்ரால் இருக்கு, லேசா ஒரு பிரஷர் இருக்கு, இல்லை இது ஒன்றுமே இல்லை, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். சில பேரை பாருங்க, எந்த நோயும் இருக்காது,
திட்டகாத்திரமா நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. திடீர்னு ஒரு செய்தி வரும், மௌத்தா போயிட்டாரு. இல்ல இந்த ஒரு சகோதரியோட பேரை சொல்லி இந்நாள் மௌத்தா போயிட்டாங்க. வாயில கையை வச்சுட்டு யோசிப்போம், நல்லதானே இருந்த கல்லு மாதிரி இருந்த மனுஷனே, எல்லாம் ஒரு நோய் இருக்கலே பேசு அனுபவிச்சு. உண்மைக்கு நீங்க அதாவது மனதில் உறுதியாக நீங்க ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்க. மரணத்துக்கு நோய் என்று சொல்வது வெறும் ஒரு காரணம் மட்டும்தான். ஹார்ட் அட்டாக் என்று சொல்றது மௌத்தா போறதுக்கு ஒரு காரணம். திடீர்னு நல்லா இருப்பாங்க, பிரஷர் ஹை ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா சொல்லுவான், மூளையில ரத்த கட்டி ஒன்று பேச்சு மூச்சு இருப்பாங்க. மௌத்து காரணம் என்னது? மௌத்து நேரம் அவருடைய அல்லாஹ் தஆலா அவருக்கு விதித்த அந்த காலம் நேரம் எல்லாமே முடிஞ்சு. காரணம் என்னது? ஹார்ட் அட்டாக், மூளையில ரத்த கட்டி அல்லது ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு விஷயம். இது மௌத்துக்கு காரணம் மட்டும்தான். யோசிங்க, நீங்க சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹார்ட்ல 5 பிளாக் 4 பிளாக் 3 பிளாக் சொல்லுவாங்க, பைபாஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, இல்ல ஸ்டென்ட் போடணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே போட்டு ஆரோக்கியமா இருப்பாங்க. சில பேருக்கு திடீர்னு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வரும், ஆல்மோஸ்ட் மௌத்தானதுக்கு பிறகு சொல்லுவாங்க அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. அப்ப இது ஒரு யோசிச்சு பார்க்க மனிதன் அறிவுக்கு சரி வருது இல்லையே. 4 பிளாக் 5 பிளாக் இருக்கிற ஒருத்தன் திடீர் இந்த ஆரோக்கியமா இருந்து மௌத்தா போகாம உயிரோடு இருக்கிறான். ஆரோக்கியமா இருந்து திடீர்னு முதல் ஹார்ட் அட்டாக் வந்தோம்னா மௌத்தா போறான். அப்ப மௌத்துக்கு காரணம் தான் அதே தவிர மௌத்து என்பது நிச்சயமானது. அப்ப இதுக்கு நாங்க தயாராகிறோம்னா ஒவ்வொருத்தரும் நாங்க என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழல்ல இருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இப்ப இதுக்கெல்லாம் தயாராகிறோம் சொன்னா இந்த மரணம் மௌத்துன்றது எந்த அளவுக்கு நிச்சயம், இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான காரியம் வந்து பார்த்துட்டு. இப்ப இந்த மௌத்துன்றது இப்ப சக்கராத்துல இருந்து எல்லாம் செஞ்சு மௌத்தா போயிட்டோம்னு சொன்னா இப்ப அதுக்கு பின்னால எங்களை கொண்டு போயிட்டு அடக்கம் செய்யறாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இது அந்த தலைப்புக்குள்ள வந்ததுதான் இருக்கும். பெண்களுக்கு அந்த கபருன்றத ஒரு வாழ்க்கையை வந்து பெண்களுக்கு ஏன் சொல்றேன்னா, நீங்க அடக்கும் போது அந்த இடத்துக்கு போனா ஒரு கவலை ஒன்று வரும், சில காலங்களுக்கு பின்னால போனோம்னா ஒரு கவலை ஒன்று வராது. அந்த அடக்குற நேரத்துல இந்த கபருடைய அந்த நேரத்தை போயிட்டு சிந்திச்சு பாருங்க. என்னன்னு சொன்னா, கபருன்னு சொல்லக்கூடியது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர தொழுகையிலையும் அத்தியாயத்தை ஓதினதுக்கு பின்னால, அதாவது இன்னக ஹமீதும் மஜீத் என்று ஓதி முடிச்சதுக்கு பின்னால 4 விஷயங்களை கொண்டு இறைவனிடத்துல பாதுகாப்பு தேடுவாங்க. 4 விஷயத்தை கொண்டு இறைவனிடத்துல பாதுகாப்பு தேடுவாங்க. நாங்க என்ன செய்வோம், இன்னக ஹமீதும் மஜீத்ன்றதோட அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுத்துருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க, சுவர்க்கத்துக்கு முதலில் போகக்கூடியவங்க, தலைமை தாங்கக்கூடியவங்க, அல்லாஹ்வினால் சிறப்பித்த ஒரு மனிதன். அவரு கூட தொழுகையில அத்தியாயத்துக்கு பின்னால 4 விஷயத்தை கொண்டு இறைவனிடத்துல பாவம் துஆ கேட்பாங்க. அதுல 2 விஷயம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் ஜஹன்னம், இறைவா நரகத்தினுடைய வேதனையிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு, வமின் அதாபில் கபீர், கபருடைய வேதனையிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு என்று முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்வாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும், யா அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, கபருடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று சொன்னா இந்த 2ம் சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இப்ப நாங்க யோசிப்போம், கபருல கொண்டு போய் அடக்கிட்டு வந்த கபரு தானே, எங்களோட கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு குழி தானே கபருன்னு சொல்ற ஒரு குழி, ஒரு சடலத்தை வச்சு வெளியில நாத்தம் வராம வச்சு மூடக்கூடிய ஒரு குழி. அது நாங்க சாதாரணமாக ஒரு குப்பை அதை போட்டு மூட்டத்துக்கு பெற்ற குழி மாதிரியா கபருடைய குழி? அதுல அல்லாஹ்வுடைய தூதரே அதை சாதாரண ஒரு குழின்னா அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டிருப்பாங்களே, அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாத்து விடுங்க. எப்படியாப்பட்ட ஒரு இடம்!
அந்த இடத்துல விட்டுட்டு அந்த இடத்துல ஒருத்தரை விட்டுட்டு வாரதுன்றது இருக்குதே சாதாரண ஒரு விஷயம். அது விட்டுட்டு வரையலுமா? தண்ட கணவனோ தண்ட மனைவியோ தண்ட உமாவோ தண்ட வாப்பாவோ யாரோ மௌத்தா போனா கபருள்ளுக்கு வச்சுட்டு வாரம்னு சொல்றோமே, எங்கட கவலை உண்டு. அந்த கபருள்ளுக்கு வச்சமே ஜனாசா, அதோடைய நிலைமையை சிந்திச்சு பாருங்க. யாருடைய பாதுகாப்பு, யாருடைய அரவணைப்பு, யாருடைய ஆறுதல்? போலீஸால பிடிக்க வாங்க ஓடையிலுமா ஒளியலுமா? இந்த உலகத்துல மாதிரி கபருக்குள்ள வச்சு மேலால பலவையை போட்டு மண்ணையும் போட்டு உள்ளுக்கு வச்சுட்டு வந்தா அதுக்கு பின்னால எங்களுக்கு துணை அளிக்கிறது யாரு? நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நாங்க எதை தயார் பண்ணி பார்சல் பண்ணி வச்சோமோ அதுதான் அங்க கூட வந்து நின்று பயப்படாத, நீ நிம்மதியாரி, சந்தோஷமாரி, உன் கூட நான் இருக்கிறேன் என்ற ஒரு ஆறுதல் எங்க இருந்து வரும்? ஒரு கணவன் மனைவிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி, ஒரு மனைவி கணவனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி, ஒரு தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி, பயப்படாதீங்கம்மா, அம்மா கிட்ட இருக்கிறேன், பயப்படாதீங்க, வாப்பா கிட்ட இருக்கிறேன், அது நோவாது அப்படியெல்லாம் சொல்லுவோமே. ஊச அடிச்சா அது நோவாது, மருந்து போட்டா நோவாது, வாப்பா கிட்ட இருக்கிறேன், உம்மா கிட்ட இருக்கிறேன், பயப்படாதீங்க, வாப்பா பிடிச்சு கொள்ளுவேன், இப்படி சொல்ற மாதிரி அந்த கபருக்குள்ள வச்சுட்டு வந்ததுக்கு கூட யாரு வந்து எனக்கு ஆறுதல் சொல்றது? சும்மா ஒரு சாதாரண ஒரு வாக்கையா? நீங்க பிள்ளைகளை ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்தா, யாரையாவது பிள்ளைகள் ஹாஸ்டல்ல இருந்தா, பிள்ளைகளை ஹாஸ்டல்ல விட்டுட்டு வரும்போது எத்தனை உமாமார் பிள்ளைகளை பிடிச்சி கட்டி பிடிச்சி எவ்வளவு அழுதிருப்பீங்க. பிள்ளைய ஹாஸ்டல்ல விட்டுட்டு வரும்போது உங்களோட கணவன் மாப்பிள்ளை ஏர்போர்ட்ல விட்டுட்டு வரும்போது எத்தனை மனைவிமார் அழுதிருப்பீங்க. உங்களுக்காக வேண்டி உழைக்க போறாரு, ஏர்போர்ட்ல விட்டுட்டு எத்தனை பேர் அழுதுட்டு இருப்பீங்க. அப்படி கட்டி பிடிச்சி அலையலுமா? ஆறுதல் சொல்லலுமா? சொல்லலாம். அந்த கபருக்குள்ள வச்சுட்டு வரும்போது எங்கட கவலை அது. உள்ளுக்கு இருக்கிறவர்கள கவலை என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா அந்த கபருக்கு ஒரு ஜனாசாவை கொண்டு போய் கபருள்ள அடக்கிட்டு போனவங்க திருப்பி வருவாங்களே. இன்னொன்று யோசிங்க, எல்லா ஜனாசா வீட்லையும் பார்க்கக்கூடிய ஒன்றுதான் மையத்து விழுந்தானே. மையத்து விழுந்த உடனே அந்த வீட்டுல எல்லாரும் அந்த ஜனாசாவை பார்த்து கட்டி பிடிச்சி அழுது பிரட்டி கவலைப்படுற மாதிரி கொஞ்சம் நேரம் போக 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 அந்த கவலை இருக்குப்பா. இந்த கவலை இருக்காது. கொஞ்ச நேரம் போக போக நைட்டுக்கு மூத்தா வரணுவீங்க, நைட்டுக்கு ஃபுல்லா அழுது பிரட்டி எல்லாம் செய்வாங்க. கொஞ்ச நேரம் போகல நம்ம அப்படியே என்ன செய்ய, மூத்தா போயிட்டாரு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். அப்படியே அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கவலை குறைஞ்சி அப்படியே கவலை கடைசா இன்னொரு கவலை வரும். என்னது? குளிப்பாட்டி அப்படி சந்தூக்கில் வச்சு கொண்டு போக ஒரு கவலை. வீட்டை விட்டு ஜனாசாவை கொண்டு போயிட்டேன்னு வைங்க, அப்படியே அந்த கவலை திருப்பி குறைஞ்சிட்டு வரும். அதாவது மூத்தா போனவர் அங்க போக உலகத்தில் அடிக்கிற நிலைமை மாறிக்கொண்டே வரும். இப்ப அந்த கபூர்ல வச்ச ஜனாசா இருக்குது, அவருக்கு இருக்கக்கூடிய அடுத்த எக்ஸாம், அடுத்த சோதனை என்னது? கொண்டு போயிட்டு அந்த ஜனாசாவை கபூருக்குள்ள வச்சுட்டு ஒவ்வொருத்தரா திரும்பி வருவாங்க தானே, போட்டவங்க அடக்கி மண் எல்லாம் போட்டு எல்லாம் வச்சு திரும்பி வருவாங்களே. அந்த வரக்கூடிய மனிதர்களுடைய காலடி ஓசைய அந்த ஜனாசா கேட்கணும் என்று அல்லாஹு தஆலா அந்த ஜனாசாக்கு உயிரை கொடுப்பான். சும்மா வச்சுட்டு வர மாதிரியா உயிரை கொடுப்பான். கொடுத்தா மேல இப்ப அவர் உள்ளுக்கு இருப்பாரு, இந்த மேல பூமியில நடந்து போவாங்களே, ஒவ்வொருத்தரா வச்சுட்டு போவாங்களே, அவங்களோட காலடி ஓசைய கடைசி மனுஷன் போகும் வர காட்டி அல்லாஹ் தஆலா காலடி ஓசையை கேட்க வைப்பான். எதுக்கு கேட்க வைப்பான் தெரியுமா? அந்த நேரத்துல யோசிப்பான் மனுஷன், ஆஹா உலகத்துல இருக்கும்போது எத்தனை பேர் சொன்னாங்க, தொழுடா தொழுடா, நோம்பு புடிடா, குர்ஆன் ஓதுடா, அதை செய்டா இதை செய்டா, அதை செய் இதை செய், எல்லாமே சொல்லியிருப்போம். உம்மா அப்பமார் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்ல போல பிள்ளைகளுக்கு ஒரு எரிச்சல் மாதிரி வரும். என்னடா இது உம்மா எந்த நேரமும் அதை செய் இதை செய், என்னடா இது வாப்பா எந்த நேரமும் அதை செய் இதை செய், ஒரு எரிச்சல் மாதிரி வரும். இந்த உலகத்துல நல்ல விஷயங்களை கேட்கும் போது செய்யாம பொடுக்கு போக்கெல்லாம் விட்டுட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு அங்க யோசனை வரணும், அடே என்னை வச்சுட்டு போறாங்களே, இப்ப யாருமே இல்லையே, நான் தொழலையே, நோம்பு பிடிக்கலையே, வட்டியின் பக்கம் போவானு சொன்னாங்களே, நான் வட்டி எடுத்தேனே, அடுத்த மனுஷனை நோவினை செஞ்சேனே, இப்படி என்னென்னலாம் செஞ்சேன், என்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லையே, இப்ப வச்சுட்டு போனா இந்த நிலைமை என்ன ஆகும் என்ன ஆகும் ஒரு பயம் வருமே.
அந்த பயத்தை உணரணும் என்பதற்காகவே அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். சும்மா யோசிச்சு பாருங்கள், அப்படியே அந்த கற்பனைக்கு எடுத்து பாருங்களேன் எப்படின்னு. எப்படியாப்பட்ட ஒரு நிலைமை, அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, இப்ப எங்களுக்கு தந்திருக்கிற இந்த உயிர் வாழ்க்கை, இதை நாம் சரியாக தயார் செய்து கொள்வோம். அதுதான் தயார். அந்த கபருடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு துணையாக இருப்பதற்கு எங்களுக்கு இருக்கக்கூடியது இந்த தயாராக்கப்பட்ட நன்மைகள் மாத்திரம்தான். அந்த நன்மையில சிறந்த நன்மை, நாம் செய்யக்கூடிய அமல்களில் சிறந்த அமல், சிறந்த காரியம் எது? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, காரியங்களில் சிறந்த காரியம் எது? நாம் எங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் செய்வோம் தானே, அந்த காரியங்களில் எல்லாம் சிறந்த காரியம் எது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்துக்கு தொழுவதுதான் இஸ்லாத்திலே சிறந்த காரியம். எல்லாமே சிறப்பு. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கப்படும், அல்லாஹ்வுடைய தூதரே, நல்ல காரியங்களில் எது சிறந்த காரியம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, பசித்தவருக்கு உணவளிப்பது. இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எது? அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொன்றை சொல்லுவாங்க. மெயினா வணக்கம், அதெல்லாம் செயல் தானே. வணக்கத்தில் எது சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்துக்கு தொழுவது. இன்னைக்கு எத்தனை பேர் நேரத்துக்கு தொழுகிறோம்? இன்னைக்கு எப்படி மாறிட்டு தெரியுமா? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா என்றது அஸ்ஸீரியல் அலா வக்திஹா, சீரியல் நேரத்துக்கு பார்ப்பது. அஃபின் அலா வக்திஹா, டிவியில போற ஃபில்ம நேரத்துக்கு பார்ப்பது. ஹதீஸ மாத்தல்ல, உண்மை அதுதான் சொல்றேன். ஏண்டா ஒரு நாடகம் முடிய ஒரு நாடகம் போகும்போது மஹரிப தொழுவாங்க, கலாயிருமே. சில இடங்களில் இஷா எத்தனை மணிக்கு தொழுவாங்க தெரியுமா? போற எல்லா நாடகத்தையும் பார்த்து நைட் சாப்பாடு எடுத்து தூங்க போகும்போது இஷா தொழுவாங்க. இப்ப சீரியல் அலா வக்திஹாவா போயிட்டு, சீரியலே நேரத்துக்கு பார்ப்பது இஸ்லாத்தில் சிறந்த காரியம். போற படம் எல்லாம் நேரத்துக்கு பார்த்தா அஃபிம் அலா வக்திஹா, போற எல்லா படத்தையும் நேரத்துக்கு பார்ப்பது இஸ்லாத்தில் சிறந்த காரியமா போயிட்டு, தொழுக பின்னுக்கு போயிட்டு. இதெல்லாம் செஞ்சுட்டு போனா சக்கராத்துடைய நேரமும் அந்த கபருடைய வாழ்க்கையும் மறுமையுடைய வாழ்க்கையும் எங்களுக்கு துணையாக, ஒரு பயம் இல்லாம அச்சம் இல்லாம நிம்மதியா தைரியமாக முகம் கொடுக்கலுமா? முகம் கொடுக்கலாம். தொழுகையை நேரத்துக்கு தொழுமை. எந்த ஒரு வேலையும், என்ன வேலையாக இருந்தாலும் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் வரும், அது விதிவிலக்கு இல்லையா? தொழுகையை நேரத்துக்கு தொழ வேண்டும், அதுதான் சிறப்பு, அதுதான் நன்மை. அப்ப இதெல்லாம் பொதுப்போக்காக விடுறோம். குர்ஆன் ஓதுவது கிடையாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சமூகத்தில் இன்னைக்கு இன்னைக்கு அரசாங்கமே மீலாதுல் விழான்னு 5ஆம் தேதி தேசிய விடுமுறை நாளாக ஆக்கியிருக்குது. இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் எப்படி மாறிட்டுன்னு சொன்னா, இந்த மார்க்கம் சரியாக போகாத காரணத்தினால குர்ஆன் எத்தனை வீடுகளில் ஓதப்படுது. இப்ப இந்த பக்கத்துல எல்லாம் 12 நாள் புகாரி மௌலிதுன்னு ஓதுறாங்களா? நிறைய பேர் புகாரி மௌலிதுன்னு ஓதி இன்றைக்கு 12வது நாள் பூர்த்தி செய்வாங்க. வெள்ளிக்கிழமை, அதுவும் வெள்ளிக்கிழமை வந்துட்டா ஸ்பெஷலா சாப்பாடு ஆகி இன்றைக்கு புகாரி 12வது மௌலித முழுமைப்படுத்துறோம், பூர்த்தி ஆக்குறோம். நடக்குதா இல்லையா? இஸ்லாத்துல உள்ளதுண்டா இது? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினதா? இல்ல. ஆனா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, குர்ஆனுடைய ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இந்த மௌலூத் ஓதக்கூடியவங்க யாராவது மௌலூத் ஓதினா இத்தனை நன்மை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பள்ளி வாசல்ல குர்ஆனை வந்து ராக்கேல அடிக்கி வச்சுட்டு ஒவ்வொரு கிதாபுகளும் வந்து ஓதுறாங்க. பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல லீவ் கொடுக்க கூட ஸ்கூல்ல இஸ்லாம் பாட சார் சொல்லுவாரு, ரமலானுக்குள்ள நீங்க இத்தனை தரம் இந்த அமல்களின் சிறப்பு அல்லது தாலிம் கிதாபு இதெல்லாம் நீங்க ஓதணும். பிள்ளைகள வந்து இஸ்லாம் எங்கேயோ இருக்குது எதையோ சொல்லி கொடுக்குறாங்க. குர்ஆன் ஓதின ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இன்றைக்கு குர்ஆன் ஓதப்படுது இல்ல, 12 நாள் புகாரி ஓதப்படுது என்று சொன்னால்
இந்த சமூகம் எங்க போகின்றது? மறுமைக்கு தயாராகிறாங்களா? கபருக்கு தயாராகிறாங்களா? இல்லையே. அப்ப நேரத்துக்கு தொழ வேண்டும். தொழுகை தான் இஸ்லாத்திலே சிறந்த காரியம். அடுத்தது என்ன? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், என்னது? வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுதுன். அல்லாஹ் தஆலா ஜின்களையும் மனிதனையும் படைத்த நோக்கத்தையே சொல்லும் போது அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி என்று சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தொழுகையை நேரத்துக்கு தொழுவதுதான் இஸ்லாத்தில் சிறந்த காரியம் என்று. அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. அப்ப இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லும் பாருங்க, இந்த உலக விஷயங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் இந்த என்ன ஜும்மாவுடைய நாட்கள் அதிகமாக ஓதப்படுற சப்பி இஸ்ம ரப்பிக்க ஓதும். அதுல பாருங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் ஆஹிரத்து ஹைரு வ அப்கா. மறுமையுடைய வாழ்க்கை தான் சிறந்தது. அப்ப அந்த மறுமையுடைய வாழ்க்கை சிறந்தது என்று சொன்னால் அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாம் தயாராக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளை தயார் செய்ய வேண்டும். இன்றைக்கு பாருங்க, முந்த நாள் ஸ்காலர்ஷிப்புடைய ரிசல்ட்ஸ் வெளியே வந்துச்சா இல்லையா? தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்தை விட இந்த உலக விடயங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், உலகத்தில் அல்லாஹ் தஆலா அனுமதியாக்கிய எதையும் இந்த உலகத்திலே சாதிக்கலாம். படிப்பது மார்க்கத்தில் தப்பே கிடையாது. இஸ்லாத்தினுடைய முதல் வசனம் இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக. இந்த மார்க்கம் படிப்புக்கு, கல்விக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. கல்வி முக்கியம். சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு, அரசனுக்கு கூட அவன் ஆட்சி செய்யற, அதாவது ஒரு அரசனுக்கு கூட தன்னுடைய அந்த ஒரு நாட்டில் தான் பெருமை, படித்தவனுக்கு போகும் இடமெல்லாம் பெருமைடுவான். படிக்கணும், அல்ல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இன்றைக்கு தாய் தந்தையர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட உலக கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஸ்காலர்ஷிப் 5ஆம் ஆண்டு கிரேட் 5ல ஸ்காலர்ஷிப் நடக்குது. அதாவது ஒரு பிள்ளைக்கு 10 வயசு, சரியா 10 வயசு ஆகக்குள்ள ஸ்காலர்ஷிப் தொடங்குது. முதலாவது அவன் வாழ்க்கையில இல்லாம போறது குர்ஆன் மதரசா. ஏன் ஸ்காலர்ஷிப் கிளாஸ்? ஸ்கூலுக்கு போயிட்டு வர, அதுக்கு போற ஈவினிங் ஸ்காலர்ஷிப் கிளாஸ், இல்லாத நைட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கிளாஸ், ஸ்காலர்ஷிப். புள்ள எது எழுதுதோ இல்லையோ, உம்மாமாருக்கு ஒரு ஆசை, எந்த புள்ள ஸ்காலர்ஷிப் இத்தனை மார்க்ஸ் எடுக்கணும். இந்த ஸ்காலர்ஷிப் சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் இருக்குது, இது ஒரு வீணா போன தேவையில்லாத ஒரு எக்ஸாம். ஏதோ ஒரு வகையில அரசாங்கத்தால அப்படி ஒரு எக்ஸாம் வச்சுட்டு இப்ப அதை எடுத்துக்க இல்லாம, கேன்சல் பண்ணிக்க இல்லாம தடமாறுறான். என்னத்துக்கு கேட்கிறேன் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்? முந்த நாள் எக்ஸாம் ரிசல்ட்ஸ், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வெளியாகுது. நேத்து ஒவ்வொருத்தர் எந்த புள்ள இத்தனை எடுத்துச்சுன்னு போடுறாங்க. ஒரு டாக்டர் கிச்ரி திசாநாயக்னு சொல்லி ஒருத்தர் அவருடைய ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்துல ஒரு இமேஜ் ஒன்று போடுறாரு. என்ன இமேஜ் தெரியுமா போடுறாரு? அவர் ஸ்காலர்ஷிப் எழுதுற காலத்துல கட் அவுட் மார்க்ஸ் இருக்குது 200. அவர் அதை போடுறாரு. 200 போட்டு அலைராக் கோடு போட்டு 88. 200 கட் அவுட் மார்க்ஸ் ஆகிக்கக்குள்ள 88 எடுத்து ஃபெயில் ஆகின நான் இன்றைக்கு ஒரு டாக்டர்னு போடுறாரு. அப்போ ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு, ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கு, இல்ல ஒரு சட்டமா அதிபர் ஆகிறதுக்கு இலங்கையில ஆகப்பெரிய எக்ஸாம், ஆகப்பெரிய படிப்பு எதை சொல்லுவோம்? இந்த இலங்கை நாட்டினுடைய சட்டத்தை இயக்கக்கூடிய சட்டமா அதிபர், ஜனாதிபதி கூட அதுக்கு கீழே தானே. சட்டமா அதிபர் தான் இந்த நாட்டுல கல்வியில உயர்தரமான ஒரு சீட்டுன்னா சட்டமா அதிபர். இந்த நாட்டுல சட்டமா அதிபரா இருந்த எத்தனை பேர் ஸ்காலர்ஷிப் வாய்ஸ் இருக்கிறாங்க? ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய எத்தனை சார் டீச்சர் மாதிரி ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகிருக்கிறாங்க? எத்தனை ஸ்கூல்ல பிரின்சிபல் இருக்கிறவங்க ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகிருக்கிறாங்க? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை டாக்டர் மாதிரி ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகிருக்கிறாங்க? ஸ்காலர்ஷிப் சொல்லக்கூடியது அந்த புள்ள புள்ள பருவம் என்று சொல்லுவோமே, குழந்தை பருவம். அந்த வயசுல இருக்கிற ஒரு பருவம், ஓடி ஆடி விளையாடி ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வயசு. அந்த வயசுல போயிட்டு வெள்ளநெல் பாட்டி ஸ்கூலுக்கு போ, படிச்சுட்டு வந்த உடனே திருப்பி ஸ்காலர்ஷிப் கிளாஸ் போ. அந்த கிளாஸ் போயிட்டு வந்தோடனே வீட்டுல படி. தேர்வில்லாத ஒரு விஷயத்தை இந்த சமூகம் செஞ்சு கொண்டு போகுது. சரியா 10 வயசுல ஸ்காலர்ஷிப் கிளாஸுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியம் நிறைய பேர் எடுத்து பாருங்க. சேலஞ்ச் பண்ணி சவாலா சொல்றேன், ஒவ்வொரு வீட்லயும் செக் பண்ணி பாருங்க. 10 வயசுல
ஒரு புள்ள மதரசா போய்த்து தொழுகை சட்டங்கள் ஓதுறது, சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து அத்தையாத்து வஜ்ஹத் இது ஒன்றுமே பாடமாக்கி இருக்காத பிள்ளைகள் அதிகம். பாடமாக்கி இருக்காது பெரும்பான்மையான பிள்ளைகள். அதோட 10 வயசோட ஸ்காலர்ஷிப் எழுதியாச்சா, அடுத்தது அவன் கிரேட் 6க்கு போனோடனே அதுக்கப்புறம் ஓத போவானா? போக மாட்டான். அவன் ஓத போனா அவனுக்கு பார்க்க சின்ன பிள்ளைகள் அங்க ஓத பள்ளியில் இருக்கு, இவன் போயிட்டு குர்ஆன மடியில வச்சுட்டு இருந்தா இவனுக்கு வெட்கம். அதோட பிள்ளையோட மார்க் அறிவு போகுது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது, வஜ்ஹத் ஓத தெரியாது, துணை சூரான் ஓத தெரியாது, ருக்கூல் ஓதுறது தெரியாது, சுஜூதுல் ஓதுறது தெரியாது, அத்தஹியாத்து தெரியாது, உம்மா அப்பாவுக்கு துவா கேட்க தெரியாது. இது ஒன்றுமே தெரியாம இந்த புள்ள ஸ்காலர்ஷிப்ல இத்தனை மார்க்ஸ் எடுத்துச்சுன்னு ஃபேஸ்புக்ல போட்டாச்சு. என்னத்துக்கு கேட்கிறேன்? இது மார்க்க ரீதியாக, உலக ரீதியாக ஒரு பாதிப்பு இருக்குது. இன்னைக்கு சார்மார் கூட இந்த ஸ்காலர்ஷிப் செய்யற கிளாஸ் செய்யற சில ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கடா, ஒரு கிளாஸ்ல 50 பிள்ளை 60 பிள்ளை 100 பிள்ளைக்கு படிச்சு கொடுப்பாங்க. ரிசல்ட்ஸ் வந்தோடனே பாஸ் ஆகின பிள்ளையோட போட்டோவை மட்டும் அகாடமிக்கு முன்னால பெரிய பேனர் அடிச்சு போடுவாங்க. எந்த அகாடமியில இந்த புள்ள பாஸ், இந்த புள்ள பாஸ், இந்த புள்ள பாஸ். ஃபெயில் ஆகின பிள்ளைக்கு யார் படிச்சு கொடுத்தேன்? நீங்க தானே படிச்சு கொடுத்தீங்க. 100 பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தேன், 15 புள்ள பாஸ் ஆயிருக்குது. சரி 50 புள்ள பாஸ் ஆயிருக்குது, 50 புள்ள பாஸ் ஆகினத்தையும் போடுங்க, 50 புள்ள ஃபெயில் ஆகினத்தையும் போடுங்க. அப்போ ஒரு நியாயம் இருக்குது. கல்வி கூட வியாபாரமா போய்த்தா இல்லையா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரத்துல பெஸ்ட் வியாபாரம் என்ன தெரியுமா? 2 நாடுகள் அடிச்சு போட்டும் ஆயுதம் கொடுக்கிறது. 2வது மருந்து, நோயை வேண்டுமென்றே நோயை உருவாக்கி அந்த நோய்க்கு மருந்து வைக்கிறது. 3வது கல்வி. ஏன் எல்லா உம்மா அப்பாவும் எந்த புள்ள படிச்சிடணும், டாக்டர் ஆயினும், இன்ஜினியர் ஆயினும், சேர்மார் ஒரு அப்படியே ஒரு படத்தை காட்டின உடனே எல்லாமான இந்த புள்ள படிச்சா போதும்னு கொண்டு போய் விட்டுருவீங்க. ஏன் ஃபெயில் ஆகிற பிள்ளைகளும் போடுங்களேன். எங்க அகாடமியில படிச்ச பிள்ளைதான் ஃபெயில் ஆயிருக்கு, போடையிலுமா? போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. கல்வி வியாபாரமா போயிட்டது. இன்னொன்று என்னது, இப்ப ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பின்னால ஃபேஸ்புக்ல எல்லாம் இந்த வீடியோ வெளியாகும் போது அந்த போட்டோ இமேஜை போடுவாங்க. ஒரு பாடசாலையில ஒரு கிளாஸ் ரூம்ல ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகின பிள்ளைகளுக்கு மலர் மாலை பூமாலை போடுவாங்களே, பூமாலை போட்டு வரவேற்று அந்த பிள்ளைகளை கௌரவிக்கக்கூடிய ஒரு இமேஜ் வந்து வாட்ஸ்அப் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பரவி கொண்டு வருது. பாஸ் ஆகின பிள்ளைகளுக்கு மலர் மாலையை போட்டு கிளாஸ்ல வச்சிருக்குது. 2 பிள்ளை பூமாலை இல்லாம கவலைப்பட்ட முகத்தோட அந்த பூமாலை போட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளை எப்படி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோன்னு வந்திருக்குது. 5-6, அதாவது நல்லது கெட்டது என்று பிரித்து பார்க்க முடியாத ஒரு வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளோட மனசுல சின்ன வயசுலயே ஒரு வைராக்கியம் வருது. பாத்தீங்களா? பாத்தியா, நீ பாஸ் ஆகினால உனக்கு பூமாலை, நான் ஃபெயில் ஆகினால எனக்கு ஒரு பூமாலை இல்லை இந்த அந்த பிள்ளைய பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இது வருது. மனசுல ஒரு கவலை வருது. இதை ஏன் இந்த பாடசாலைகள் அதிபர்மார் ஆசிரியர்கள் யோசிக்கிறாங்கல்ல? இல்ல கல்வி அமைச்சு யோசிக்கணுமே. பாஸ் ஆகின புள்ள பாஸ் ஆகினதா இருக்கட்டும், இந்த பாஸ் ஆகின பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலா வரவேற்பு கொடுத்து பூமாலை போட்டு நீங்க அவங்கள கௌரவப்படுத்தாதீங்க. ஃபெயில் ஆகின பாஸ் ஆகின பிள்ளைகளை விட ஃபெயில் ஆகின பிள்ளைகள் தான் அதிகமா இருக்கும். இதுதான உண்மை. பாஸ் ஆகிற பிள்ளைகளை விட ஃபெயில் ஆகிற பிள்ளைகள் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த சின்ன வயசுல ஏன் மனசு கவலை அடைய வைக்கிறீங்க? கல்வி அமைச்சாலே ஒரு சுற்றறிக்கை வெளியிட இல்லாதா? வெளியிடலாம். ஏன் இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. உலகம் 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 என்று சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகள மனசுல உலகத்தை பிடிக்கிறாங்க. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கல்வி அமைச்சினுடைய செயலாளர் ஒரு லேடி, அவரோட பேர் எனக்கு மறந்துட்டு, அவ ஒரு செய்தி ஒன்றை எல்லா மீடியாவுக்கும் கொடுக்குறான். இந்த ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளைகள் வீட்டுக்கு வந்த உடனே அவங்ககிட்ட என்ன கேள்வி வந்துச்சு, நீங்க என்ன பதில் எழுதுனீங்க, எப்படி இருந்துச்சு, இது ஒன்றுமே கேட்காதீங்க. வந்த கேள்விகளை கேட்டு அவங்க எழுதின பதில் பிள்ளைன்னு சொன்னால் அதுக்கு அந்த பதில் இல்லை இந்த பதில் வரணும் என்று நீங்க வீட்டுல அவங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. எக்ஸாமுக்கு போயிட்டு வந்த பிள்ளைய அதுக்கு பாட்டுல அப்படியே விட்டுருங்க. அந்த பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துறாதீங்க, மன அழுத்தத்தை கொடுத்துறாதீங்க. கல்வி அமைச்சருடைய செயலாளர் எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கு மீடியாவுக்கு கொடுத்த பேட்டி. அப்ப அவருக்கு கூட விளங்குது தானே இது தேர்வில்லாத ஒரு வேலை. ஆனா நீங்க சமூகம் அதை விலங்குலையே. பாடசாலைகள்ல சாதாரண மக்கள், பாமர மக்கள் பிரச்சனை இல்லை. பாடசாலையுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், அதுல இருக்கக்கூடிய பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள் இது எல்லாம் யோசிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்க கூடாது.
பாடசாலைக்குள்ள இன்னைக்கு போட்டியே. எந்த பாடசாலை பிள்ளைகள் பாசா அவங்களோட பாடப்பாதை ஒரு ஊருக்குள்ள 2-3 பாடசாலை இருக்குந்தானே இருந்தா அதான் இதான் இந்த போட்டிக்காக வேண்டி சின்ன வயசுல பிள்ளைகளோட மனசுல ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாமே தேர்வில்லாத ஒரு வேலை. தாய்மார்கள் குறிப்பா பிள்ளைகளோட வாழ்க்கையில கல்வித்துறையில முன்னேற ஒரு பருவம் வரும். சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சை, இதுல பிள்ளைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது என்று தெரிஞ்ச வயசு. இது ஒண்ணுமே தெரியாத வயசுல ஏன் பிள்ளைகளை போட்டு பிள்ளைகளுக்கு அழுத்தத்துக்கு மேல அழுத்தத்தை கொடுக்குறீங்க? அப்ப இதை தாய்மார்கள், இது பின்னால பார்க்கக்கூடிய தாய்மார்களும் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அது ஒன்று. அப்ப இந்த உலக விஷயம் என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்துக்காக வேண்டி இருக்கணுமே தவிர இந்த உலக விஷயத்துக்காக வேண்டி நாம் அதிகமாக கொடுக்கக்கூடியது நேரங்காலம் மறுமையில எங்களுக்கு பயனளிக்காது. இது ஒன்று. அடுத்தது பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சின்ன செய்தியோட திருப்பி வாரன். அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்டது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தொழுகை. இன்றைக்கு நிறைய முஸ்லிம் குடும்பங்கள்ல திருமணம் என்று வந்துச்சுன்னு வைங்க, பகல் திருமணம் வந்தால் லுஹரும் அசரும் இல்லை. சமூகத்துல நடக்கிறத சொல்றேன். சமூகத்துல நடக்கிறது, ஒரு குடும்பத்துல பகல் கல்யாணமாக இருந்தா 10:30-11 மணில இருந்தே ரெடி ஆகிடுவாங்க. பொண்ணு மேக்கப் பண்றதுல இருந்து போராக்கள் உடுப்புறதுல இருந்து எல்லாம் ரெடி ஆயினா லுஹர் அசர் இல்லை. இந்த ஹோல்ல அது இதெல்லாம் முடிஞ்சு வரக்குள்ள மஹரிப் ஆயிரும். லுஹரும் அசரும் இல்லை. நைட் கல்யாணம் வைங்க, மஹரிபும் இஷாவும் இல்லை. அப்ப அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை நேரத்துக்கு தொழப்படக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். அப்ப வீட்டுல ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்க போய் ஃபர்துகள் இல்லாம போகுது. ஒரு வீட்டுல ஜனாசா நடந்துச்சுன்னு வைங்களேன், கவலையில அந்த வீட்டுல ஜனாசா விடுந்த வீட்டுல தொழுகை இல்லை. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த கபரு தோண்டுவாங்களே மையவாடியில, கபரு தோன்றவங்க கூட அவனோட வாழ்க்கையில எத்தனை கபறுகளை தோண்டி இருப்பாங்க. கபரை தோண்டி அடே எத்தனை பேருக்கு நான் கபரை தோண்டி இருப்பேன், இதே கபூர்ல தானே என்னைய கொண்டு வந்து அடக்குவாங்க, நான் கூட தொழுறானா. அவன் கபூரை தோன்றுவான், வாயில சிகரெட்டையும் பீடியையும் வச்சுட்டு. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே, கபூரை தோண்டுவான், வாயில சிகரெட்டையும் பீடியையும் வச்சுட்டு கபூரை தோண்டுவான். ஆனா கபூரை தோண்டி மார்க்கத்தை பேசுவான். குர்ஆன்டா அப்படி சுன்னாண்டா இப்படி வாய் கிளிய மார்க்கத்தை பேசி தொழாம அவன் கபரை தோண்டிட்டு ஹராத்தை செஞ்சு கொண்டு இருப்பான். இதெல்லாம் சமூகத்துல நடக்கக்கூடியது, அன்றாடம் நடக்கக்கூடியது. யோசிச்சு பாருங்க. இதுல ஒன்றும் அதிகப்படுத்துறதுக்கோ இதுல எதுவுமே விடுறதுக்கு இல்லை. அப்ப எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துல மரணத்துக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி தயாராக முடியுமோ அந்த அளவுக்கு மறுமையை நினைச்சு மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாம தயாராக வேண்டும். இப்ப கபருல அந்த கபருடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதரே இறைவனிடம் கேட்கக்கூடிய பாதுகாப்பு, இறைவனிடத்துல கேட்கக்கூடிய துவா, இறைவா நரக வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, கபருடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. ஏன்? கபருடைய வாழ்க்கை இருக்குது, அது அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை. கபருக்குள்ள வச்சுட்டு வந்துடுறாங்களா, வந்ததுக்கு பின்னால 2 மாணவர்கள் வந்து எங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, அல்லாஹ்வை பத்தி கேள்வி கேட்பாங்க. இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு நினைப்பாங்க, நாங்க அல்லாஹ்வை மறுத்தா வாழ்ந்துட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரை மறுத்தா வாழ்ந்துட்டோம். இருக்கீங்க நம்பினீங்க, ஆனா அல்லாஹ்வுடைய சட்ட குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய சட்டத்தை வாழ்க்கையில நிலைநாட்டினீங்களா? இல்ல. அப்ப எப்படி அல்லாஹ்வை நம்பி கபருல் அல்லாஹ்வை பத்தி பேசலும் வாய் கிளியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தூதர் என்று சொல்லிக் கொள்வோம். தூதர் என்று சொல்லிக்கொண்டே மௌலூத் ஓதுறான். அல்லாஹ்வுடைய தூதர் தான் எங்களுடைய முன்மாதிரி என்று சொல்லி அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, இஸ்லாத்தில் சிறந்த காரியம் தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையை சாஃபி என்ற அடிப்படையில தொழுகிறோம். அப்ப கபருக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி சொல்ல இயலுமா? இல்ல. எங்களுக்கு தூதர் சாஃபி என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள் தான் வரலையே வாழ்க்கையில. அல்லாஹ் தஆலா ஒன்றை ஹராமாக்கி இருப்பான், அதுக்கு ஹலால் என்று சொல்லி செய்து கொண்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறையை வழிகாட்டி இருப்பார்கள், அதற்கு மாற்றமாக செய்து கொண்டிருப்போம். அப்ப கபூரில் கேட்கப்படக்கூடிய கேள்வி வாயில வந்துருமா? உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்டால் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி கேட்டால் இதுதான் நான் பின்பற்றிய தூதர் முகமது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த 2 கேள்வியும் ஃபெயில் என்று வைங்க. அதுக்கு பின்னால கபருடைய வாழ்க்கை இருக்குதே,
அது சாதாரண ஒரு வாழ்க்கை கிடையாது. வேதனை எப்படியாப்பட்ட வேதனை தெரியுமா? அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான்னா அந்த கபர் அப்படியே அந்த ஜனாசாவை நிறுத்தும். இந்த 2 பிலாயிலும் அப்படியே ஒன்றோடு ஒன்று சேரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நல்லடியார் என்று சொன்னால் வரக்கூடிய வானவர் கேள்வி கணக்கு கேட்டுட்டு அவர் நல்லவராக இருந்தார், அல்லாஹ் தஆலா மீண்டும் உங்களை எழுப்பும் வர காட்டி புது மாப்பிள்ளையை போல ஒரு புது திருமணமான ஒரு மணமகனை போல தூங்குங்கள் என்று சொல்லிட்டு போய்த்துருவாங்க. அவர் ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூக்கி கொண்டிருப்பார். அந்த கபூர்ல வச்ச ஜனாசா ஒரு கெட்டடியானாக நரகவாதியாக இருந்து வச்சுக்கொள்ளுங்க, அவருடைய வாழ்க்கை அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா நரகத்தினுடைய அவ்வளவு வேதனை, அவருக்கு கீழே விரிக்கப்படக்கூடிய விரிப்பு நரகத்தினுடைய நெருப்பாலான விரிப்பாக இருக்கும். அவருடைய கபருக்கு வீசக்கூடிய அந்த சூடு நரகத்தினுடைய ஒரு சூடாக இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த மரணத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்றது. அப்ப இந்த மரணம் நிச்சயம் என்றதை நாம் உணர்கின்றோம். இந்த மரணத்தை எந்த நேரத்திலும் நாம் முகம் கொடுப்போம் என்று எங்களுக்கு தெரியும். அவ்வளவும் தெரிந்தும் அந்த மரணத்துக்காக வேண்டியும் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டியும் நாம் தயாராகாமல் இருந்தோம் என்று சொன்னால் எங்களை விட ஒரு நஷ்டவாளி, எங்களை விட ஒரு துஷ்பிரயோகசாலி இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஏன்? நாம் மர்மையை நம்பக்கூடியவர்கள், சொர்க்கம் நரகத்தை நம்பக்கூடியவர்கள். அதை நம்பிக்கொண்டே அதற்கு முரணாக நாம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அந்த மறுமையுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக ஆகி மாறிவிடும். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த மரணத்தை எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நினைத்து அந்த மரணத்துக்காக வேண்டி தயாராகி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு அதிகமாக துஆ செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்று சொல்லக்கூடியது ஒரு வணக்கம். இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, அதிலும் அதிகமாக சுஜூதுல சஜதாவில் இருந்து இறைவனிடத்தில் எங்களுக்கு தேவையானது, எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், எங்களுடைய பாவ மன்னிப்புகள், இதையெல்லாம் அதிகம் இறைவனிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக, தொழுகையை நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக, அதிகமாக அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக மறுமையுடைய வாழ்க்கையில நாம் யோசிப்போம். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தந்த அந்த நேரத்தில் நான் இன்னொரு சுப்ஹானல்லாஹ் சொல்லி இருக்கலாமே, ஒரு அல்லாஹு அக்பர் சொல்லியிருக்கலாமே, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கலாமே, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கலாமே, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கலாமே, இன்னும் அல்லாஹ்வை புகழக்கூடிய ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாமே. இந்த வாய்ப்பு நாம் சும்மா இருக்கும்போது எங்களோட வாயால ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். அப்ப மறுமையில நன்மை போதாம போனால், கபருடைய அந்த கேள்வி கணக்குடைய நேரத்தில் நன்மை போதாம போனால், அந்த நேரத்தில் நாம் யோசிப்போம், தொழுகைக்கு பின்னால நான் ஒரு ஆயத்துல் குர்ஸி இருக்கலாமே, தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கலாமே என்று அப்ப யோசிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா மரணம் வருவதற்கு முன்னால் இந்த தந்த வாய்ப்பு இருக்கின்றது. அதனால தான் சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. காத்து எப்போது எந்த திசையை நோக்கி அடிக்குமோ அந்த திசையை நோக்கி நாங்கள் தூக்கி கொண்டோம்னால் தான் லேசாக எங்களுக்கு தூக்கிக் கொள்ளேன். அதனால இப்ப அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுள், இந்த வாழ்க்கை, இதை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த மரணமும் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையாக அமையும். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தர புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.